Hello. Hello. கேக்குதா? கேக்குதாப்பா? பாஸ்கர் நீ பேசுறது கேக்குது. சார் கேக்குதா ரெண்டு பேருக்கும்? ஹரி வாய்ஸ் கேக்குதா? இரு ஒரே நிமிஷம். ஓகே ரெண்டு பேர் சேர்ந்து தான் சார் உட்காந்துருக்கோம். ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். பாஸ்கர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. சொல்லுங்க. நான் ஒன்னு பண்றேன். நான் இப்ப என்கிட்ட இருக்கிற கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, ஒரே நிமிஷம் லாக் அவுட். இப்ப இதுப்பா. இந்த டைப் பண்ணுப்பா. இந்த cms.classplasapp.com/auth cms.classplasapp.com/auth. இந்த பேஜ் வந்துருச்சுன்னா சொல்லுங்க எனக்கு. cms.classplace இந்த பேஜ் வந்துருச்சுல? வந்துருச்சு. ஆர்கனைசேஷன் கோட் எப்சிலான். ஓகே சார். இமெயில் வந்து epsilonacademy0218. பாஸ்வேர்டு வந்து 1234567 லாகின். நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே சார். சார் யூசர் நாட் ஃபவுண்ட். ப்ரோ இது கேப்ஸ் லாகின். கேப்ஸ்ல 1234567 தான். இரு வரேன். ஓபன் ஆயிடுச்சு சார். வந்தாச்சு. இப்ப வேலை செஞ்சுதாரா? உள்ள போச்சா? போயிட்டோம் சார். போயிட்டீங்கல்ல? சோ இது வந்து இதான் பாஸ்வேர்டு. இது உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இங்க நம்ம கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதனால பிசிக்ஸ் 12th போனா இதுல டெஸ்ட் இல்லைன்னு சொல்லுது. இது என்னன்னா நியூ போட்டு நியூ டெஸ்ட்னு கிரியேட் பண்ணிடலாம். ஆக்சுவலா நியூ டெஸ்ட்னு கிரியேட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டுக்கலாம். ஸோ 12th பிசிக்ஸ்ல பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 இருக்கு. ஓகேவா? அதுக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். பேசிக்கா நம்ம டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. டேட்டா பேஸ் ஆஃப் டெஸ்ட், ஸோ தட் நம்ம ஆன்லைன் அசைன் பண்ணிடலாம். ஓகேவா? சிபிஎஸ்சி கிரியேட் ஃபோல்டர் இப்படி வந்துருச்சா? இந்த ஃபோல்டருக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இப்படி வச்சுக்கலாம், டெஸ்ட் 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஓகேவா? டியூரேஷன் வந்து நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு நேரம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் ஆன் த லென்த் ஆஃப் த டெஸ்ட். ஜென்ரலா எல்லா டெஸ்ட்டும் 30 மினிட்ஸ் வந்து பேசிக். அதுல சிபிஎஸ்சின்னு கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் டெஸ்ட். இது வரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்டா?
No sir, no sir. ஓகே, இது வந்ததுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்துரும்டா. இதுல கிரியேட் கொஸ்டின்ஸ் அடிச்சா இங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல நம்ம செக்ஷன்ஸ் என்டர் பண்ணிக்கலாம். நான் சொல்றது அப்படியே எழுதிக்கோங்க கூட. சரியா? இப்ப இப்ப இது 1.5 hour டெஸ்ட்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, பசங்க வந்து எழுதுறாங்க, நம்ம எம்சிக்யூ எல்லாம் கரெக்ட் பண்றோம்ல, அது ஆக்சுவலா இதுலயே கொடுத்துடலாம். நான் இப்ப கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் இதுல போட்டீங்கன்னா இது இது இதுலயே கொடுத்துடலாம். அது கொடுத்தா என்ன ஆகும்னா அட்வான்டேஜ், பசங்க அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மார்க்ஸ் வந்துடும். அது இப்போதைக்கு கிடையாது, நம்ம மார்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுவே 30 இப்ப அந்த 1.5 hour டெஸ்ட்னா அதுல செக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இங்க செக்ஷன்ஸ் போடணும். ஒருவேளை இந்த ½ hour டெஸ்ட்னா செக்ஷன்லாம் தேவையில்லை. ஓகேவா? சோ இங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன்ல, செக்ஷன் 1 to this much contains these many marks அதெல்லாம் போடுவோம்ல. சோ இப்ப பாரு, இதுல ஆட் நியூ செக்ஷன் கொடுத்தா நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு என்டர் பண்றேன். செக்ஷன் ஏன்னு என்டர் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆட் செக்ஷன் கொடுத்தேன். இப்ப இதுல என்னன்னா, இதுல இம்போர்ட் கொஸ்டின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குடா. ஓகேவா? ஒன்னு என்னன்னா, இங்க கிரியேட் கொஸ்டின் கொடுத்துட்டு இங்க மல்டிபிள் சாய்ஸ்னு கொடுத்துடலாம். அது எப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் என்டர் பண்ண 10 போட்டுடலாம். மார்க்ஸ் பெர் கொஸ்டின் வந்து 1 மார்க்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்தா இங்க டிக்கு போடணும், இல்லைன்னா தேவையில்லை. பார்ஷியல் மார்க்கிங் கிடையாது, வந்தா 1 மார்க் போனா 0. ஓகேவா? கிரியேட் கொஸ்டின்ஸ் கொடுத்தா இங்க என்னன்னா, இங்க எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும்ல, இதுல இருந்து இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணிட்டு Ctrl+C இங்க கொஸ்டினை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் 1 CAO, ஆப்ஷன் 2 CaOH2 twice, ஆப்ஷன் 3 CaCO3, ஆப்ஷன் 4 CO. ஓகேவா? இத போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த OH2லாம் இருக்கு பத்தியா, இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா போடணும். அதுக்கு வந்து ஹரி, உனக்கு ஏதாவது இங்க இருக்கு பாரு, இன்லைன்ல சப்ஸ்கிரிப்ட் இருக்கு பாரு. ஃபார்மேட்ஸ் போயிட்டு இன்லைன்ல சப்ஸ்கிரிப்ட். புரியுதாப்பா? இது வரைக்கும் கிளியர்ல கைஸ்? ஏண்டா என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்றீங்க? கிளியரா இருக்கா இல்லையா? எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்றீங்க சத்தமே இல்லாம? பண்ணிட்டு இருக்கியா நீ? இல்ல பண்ணல சார், பாத்துதான் நீங்க அத மாத்த பாத்துட்டு. சரிடா. அப்ப என்னன்னா, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தேன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பேரு ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன் வந்து A. கரெக்டா? அந்த கரெக்ட் ஆப்ஷனை இங்க சூஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் B னா இதை கிளிக் பண்ணும், ஏன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு வச்சுட்டேன்னா அந்த ஆப்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் கீழே வந்து சொல்யூஷனை போடணும். சொல்யூஷன் வந்து இதுதான், எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து சொல்யூஷன். ஏன்னா பசங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதுவே காட்டிடும் சொல்யூஷன் இதுதான்ப்பா அப்படின்னு. ஓகே ஓகே சார். சப்ஸ்கிரிப்ட். ஓகேவா? இதுல மைனஸ் பண்ணா வராதா சார் கீழ? அது வராது, ஏன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு அது புரியாது. ஓகேவா? சோ இப்படி பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா, சேவ்னு கொடுத்துட்டேன்னா இங்க அந்த கொஸ்டின் வந்துரும். வந்துருச்சா? எஸ் சார். இதே மாதிரி என்னன்னா, அந்த 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ இருக்கும்ல, அதை இதுல போடணும். சரி சார். ஓகேவா? அதை போட்டதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் டெஸ்ட் எரர் 1 out of 9 found டம்மி கொஸ்டின். இப்போ எனக்கு எல்லாமே உட்காந்துலாம் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்
delete எஸ். இப்போ இருக்குல்ல, இப்போ இது என்ன பண்ணலாம்னா சேவ் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் இருக்குல்ல, இந்த டெஸ்ட்டை நான் என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஆட் டு ஃப்ரீ டெஸ்ட் கூட நான் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ காப்பி டெஸ்ட்னா இதோட டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணிட்டு நீ பண்ணிக்கலாம். ஸோ தட் டெம்ப்ளேட் வந்து ரெடியா, டெம்ப்ளேட் இருந்தா பெரிய விஷயம், நீ நியூ கிளிக் பண்ணாலே வந்துடும். உனக்கு இதோட பேக்கப் வேணும்னா நீ காப்பி டெஸ்ட் பண்ணுனா காப்பி ஆஃப் டெஸ்ட் பண்ணுன்னு வந்துடும், இதை மாதிரி வந்துடும். ஓகேவா? அதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெஸ்ட்டை நான் ஒரு பேட்சுக்கு லிங்க் பண்ணணும்னு வச்சுக்கோ, லிங்க் டு பேட்ச்னு கிளிக் பண்ணனா அதுவே கேட்கும் எந்த பேட்சுக்கு லிங்க் பண்ணணும். இப்போ நீ உனக்கு தெரியும், இப்போ நீ எதுல போட்டிருக்க, 12th பிசிக்ஸ்ல போட்டிருக்க. ஸோ அந்த பிசிக்ஸ் கிளாஸ் 12th அந்த பிசிக்ஸ் கிளாஸ் 12th பார்த்துட்டு இத்தனை பேட்சஸ் இருக்கு. 12th பேட்ச் மட்டுமே இது எல்லாமே. கரெக்டா? இந்த பேட்சுக்கு நீ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டா அங்க நீ ஜஸ்ட் போட்டுடலாம் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா அப்ப என்ன ஆகும்னா இங்க பாரு, class+app.com ஒரே நிமிஷம் தான், நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்ப என்னன்னா இந்த லிஸ்ட்ல இப்ப உங்களுக்கு தெரியும்ல 12th பேட்ச்ல பிசிக்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் இந்த டெஸ்ட் 1 வந்துட்டு இருக்கும். ஓகேவா? சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் காட்டுறேன். சிபிஎஸ்சி இது 12th இருக்குல்ல, இதுல என்னன்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல போய் பார்த்தோன்னா கிரியேட் டெஸ்ட் இருக்குல்ல, கிரியேட் டெஸ்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மட்டும் நான் அசைன் பண்ணிக்கிறேன் சும்மா சாம்பிளுக்கு. இப்போ இந்த பையன் வீக்கா இருக்கான், அவனுக்கு மட்டும் நீ அசைன் பண்ண நான் வந்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுத்தா ஆட் ஃபைல்ஸ்ல இது கிரியேட் டெஸ்ட்ல அசைன் டெஸ்ட் ஒன்று இருக்குமே, டெய்லி ஆப்ஷன்ஸ் மாத்திட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சுவலா இது வேற மாதிரி இருக்கு ஆப்ஷன். பார்ட் டெஸ்ட் 1, பிசிக்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 1, டெஸ்ட் சீரிஸ் 2, கிரியேட் அசைன்மென்ட் டெஸ்ட். சார் டெஸ்ட் சீரியஸ்ல கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சார். டெஸ்ட் எதுப்பா? பிசிக்ஸ் பேட்ச்ல போய் பாருங்க. அங்க இருக்கா? பேட்ச் இல்ல அதுல இருக்குமான்னு பாருங்க சார். பேட்ச் 1 12th பேட்ச். இல்ல இது மாத்திருக்கான், இன்னைக்கு தான் புதுசா பாக்குறேன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இதை அப்டேட் பண்ணிருக்கானுங்க. இது சாரிப்பா, நான் தான் தப்பா பண்ணிட்டேன். இது இருக்குல்ல 52ல டெஸ்ட்ல போயிட்டு கிரியேட் டெஸ்ட்னு கொடுத்துட்டா ஓகே சார். ஜெனரலா எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் கொடுப்போம், நான் சாம்பிளுக்காக எனக்கு காட்டுறேன். பிராக்டிஸ் டெஸ்ட்ல ஆன்லைன் டெஸ்ட் இருக்கு பாத்தியா, இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல இந்த பேட்ச் இது எல்லாமே பை டிஃபால்ட் செலக்ட் ஆயிடும். செலக்ட் சப்ஜெக்ட் அது எல்லாமே பை டிஃபால்ட் செலக்ட் சாப்டர் வந்து இந்த சாப்டர் இருக்குல்ல, நீ ஒரு சாப்டருக்கு லிங்க் பண்ணியிருப்ப எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல. அதுல வந்து யோர் டெஸ்ட் இருக்கு பாத்தியா, இந்த யோர் டெஸ்ட்ல டெஸ்ட் 1 ஒன்னு போட்டிருக்க பாரு.
ப்ரீவியூ. இப்போ கிரியேட் பண்ண பத்தியா சொல்யூஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எக்ஸஸ் யூஸ் ஃபார் ஒயிட் வாஷிங். சார் ஸோ அதுதான் ஆப்ஷனு. இதை வந்து நீ என்ன பண்ணலாம்னா நீ இது மாதிரி ப்ரீவியூ பண்ணிட்டு ஓகே இதுதான் நம்ம கொடுக்க போற டெஸ்ட்னு அந்த இதை ஓகே சார் செலக்ட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துட்டேன்னா இங்க வந்து எல்லாம் ஓகே பிக்கப் பண்ணிக்கும். பிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் டேட் வந்து இன்னைக்கு டேட்னு வச்சுக்கோயேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10:34 அசைன்மெண்ட். நீ நாளைக்கு டேட் வரைக்கும் கூட கொடுத்துக்கலாம். எண்டிங் டைம் 90 ஒரு நாள் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே சார் ரிசல்ட் எப்ப காட்டணும்? ஆஃப்டர் த டெஸ்ட் டெட்லைன் இஸ் ஓவர். ஓகே, நோட்டிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் பை எஸ்எம்எஸ், சென்ட் ரிசல்ட் ஆன் எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு கிரியேட் டெஸ்ட் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த 1810 to 1910 ஒன் டே டைம்குள்ள அவன் எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதலாம். ஆனா அவன் டெஸ்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா half an hour டைமர் செட் ஆயிடும். ஓகே ஓகே சார் அது ஏன்னு பார்த்தோம்னா இங்க நீ கொடுத்துருக்கிறது வந்து half an hour டைம் மட்டும்தான். இந்த 30 minutes டைம் தான் கொடுத்துருக்க. ஓகே ஓகே சார் அதனால டைமர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிட்டு அவன் கண்ட்ரோல் அவன் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் போயிடும். அது ஓகே சார் புரியுதா? இது வந்து எப்படின்னு பார்த்தா அது இருக்குமா சார்? எதுப்பா ஒன் டேக்கு அப்புறம் அவன் எழுத வரானா இருக்குமா? ஆஹா, நீ கொடுத்த டைம்குள்ளதான் அவனால எழுத முடியும். அதுக்கப்புறம் வந்தானே இருக்காது. அவனுக்கு போச்சுன்னா போன மாதிரிதான். சரி ஓகே சார். ஓகேவா? அவனுக்கு போயிடுச்சுன்னா போன மாதிரி தான். அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ இங்க இருந்து டெலீட் பண்ணிடுறேன் அது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா இருக்குல்ல? ஸோ என்ன பண்றோம்னா பேசிக்கா நம்ம என்ன பண்றோம்னா சிஎம்எஸ் போர்ட்டல்ல கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணிடுறோம். அதை வந்து கிளாஸ் பிளஸ் ஆப்புக்கு லிங்க் பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். இன்னும் இதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதுல ஒன்னால ஏன் ஈஸியா பண்ண முடியுதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் ஹியர் டு ஆட் டெஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிரியேட். இப்போ உன்னால அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ண முடியல, அதனால காப்பின் பண்ணிட்டு அதை வந்து எடிட் பண்ணிக்கோ. ஏன்னா இங்க பிளஸ் ஆப்ஷன் எதுவும் கொடுக்கல பாருங்க. அடுத்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 10 கொஸ்டின் வேணும், 9 தான் போட்டிருக்க அப்படின்னா உனக்கு அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ணா காப்பி பண்ணிட்டு அந்த நம்பர் வந்துரும்ல, அதுல வச்சு எடிட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ கிரேட் அது வந்து செக் பண்ணிக்கோ. இது ஒன் ஆஃப் தி மெத்தட்ஸ். ஓகே சார். இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தேன்னா இப்ப பாரு, இதுல நம்மளுக்கு அசர்ஷன் ரீசன் அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீ சாய்ஸை பொறுத்து நீ சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டினா, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினா, சோர்ஸ் பேஸ்ட் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டிஜர் டைப்ல வந்து ஐஐடிக்கு வரும். ஓகேவா? இன்டிஜர் டைப்ல ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வர கொஸ்டின்ஸ் அதெல்லாம். ஓகேவா? இது வந்து நீ இப்ப வரைக்கும் என்ன பண்ணோம்னா டைரக்டா சாஃப்ட்வேர் வழியா பண்ணிட்டோம். அதாவது இந்த போர்ட்டல்லே எல்லாமே முடிச்சிட்டோம். ஒரு சில வாட்டி என்ன ஆகும்னா நம்மளால கொஸ்டின்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல எடிட்டபிள்ன்றதுனால காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப இன்னொரு இதுல பார்த்தோம்னா ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணி தான் போட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இம்போர்ட் கொஸ்டின்ஸ் கீழே டவுன்லோட் சாம்பிள் வேர்ட் ஃபைல் இருக்குல்ல, அதை ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துடும். எனேபிள் எடிட்டிங்ல. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா இதுல வந்து இப்ப இது ஃபார் எக்ஸாம்பிள் இதே டாக்குமெண்ட்ல என்னால காப்பி பேஸ்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஸ்னிப்பிங் டூல் தான். அப்ப நான் என்ன பண்ணிப்பேன், ஸ்னிப்பிங் டூல் ஓபன் பண்ணிட்டு நியூல சாரி எங்க இருக்கு வேர்ட் ஃபைல்? இப்ப எங்க ஸ்னிப்பிங் டூல்ல இருந்து கொஸ்டினை போட்டுருந்தோம். இது மாதிரி வந்துடும். இதுல உன்னால சைஸ் அட்ஜஸ்ட் பண்றது எதுவுமே இருக்கா? இந்த மல்டிபிள் அண்டர்ஸ்கோர் சாய்ஸ் இருக்கிறது அப்படியே விட்டுருந்தோம். இப்ப அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த இது இருக்குல்ல ஆப்ஷன்ஸை கூட என்ன பண்ணுன்னா வித்தவுட் ஆப்ஷன்ஸ் வெறும் அந்த இதை மட்டும் நீ காப்பி பேஸ்ட் பண்ணும். CAO. இது கொஞ்சம் டிடிஎஸ் ப்ராசஸ். இது மோஸ்டா எங்க வரும்னா நம்மளுக்கு ஜெய் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் இப்போ நம்ம கிட்ட வேர்ட் ஃபைல்ஸ் இருக்கிறதுனால சாஃப்ட்வேர்லயே முடிச்சிடலாம்.
பட் இதுவும் நான் சொல்லி கொடுத்துறேன். ம். ஸோ புரியுதா? இது வந்ததுக்கு புரியுது. அப்புறம் இங்க எந்த ஆப்ஷன் கரெக்ட்ன்றதை நீ கொடுக்கணும். சிஏஓ தான் கரெக்ட், அதை கரெக்ட்னு மாத்திட்டு மத்த இதெல்லாம் இன்கரெக்ட்னு மாத்தணும். மார்க்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இது வந்து எவ்வளவு மார்க்ஸ், இது எவ்வளவு நெகட்டிவ் மார்க்ஸ்னு அர்த்தம். நெகட்டிவ் மார்க் 0, மார்க்ஸ் 1, நெகட்டிவ் மார்க் 0. ஸோ நீ வந்து பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கணும் எந்த டெஸ்ட்டுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு. ஓகே சார். புரியுது நான் சொல்றது? ஸோ இத மாதிரி வந்து நான் பேப்பர் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அதை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குல்ல. ஹரி உனக்கு புரிஞ்சிருக்குடா? புரிஞ்சு சார், புரிஞ்சு. ஆனா எனக்கு என்ன புரியுதுன்னா வேர்ட்ல ஏன் நீங்க போடுறீங்க? வேர்ட்ல ஏன் போடுறோம்னா இப்ப இது வந்து இந்த பிடிஎஃப் வந்து நம்ம கிட்ட எடிட்டபிள் ஃபார்மேட்ல இருக்குடா. ஒரு சிலது என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கிண்டல்ல இருந்து வாங்கிடுவேன். அமேசான்ல இருந்து கிண்டல் வெர்ஷன் வாங்கிடுவேன். கிண்டல் வெர்ஷன் வந்து நான் எடிட்டபிள். ஓகே. ஆனா அந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் மினிட்ல ஜேஇ வந்து மார்க் டெஸ்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன்டா. அந்த இயருக்கு நான் 50 மார்க் டெஸ்ட் வந்து நான் வெப்சைட் ஏதாவது போர்ட்டல்ல இருந்து வாங்கிடுவேன். எடிட்டபிளா இருந்தா ஃபார்ச்சுனேட்லி we can do it. அன்எடிட்டபிளா இருந்தா, நான் எடிட்டபிளா இருந்தா the only option that is left out is இது வேர்ட்ல போட்டு, நான் வேர்டுக்கு அப்புறம் சொல்லல, அப்புறம் என்ன பண்ணுங்க, வேர்ட்ல போட்டு இதே ஃபார்மேட்ல போட்டு நீ சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டு அப்லோட் அப்புறம் வந்து இங்க கேக்குது பாத்தியா, சேவ் டெஸ்ட் இல்ல, இத க்ளோஸ் பண்ணிட்டு இருவாரு. இது ரெண்டு நாட் ஃபவுண்டா? சரி, இது டெலீட் டெலீட். ஓகே, இதுவும் டெலீட். இப்போ இப்படி இருக்குல்ல. இப்போ அடுத்தது வந்து நியூடா. இதை டெஸ்ட் கிரியேட் பண்றேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுவே ஜேஇ கொஸ்டின் வச்சுக்கோங்க, எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல லெட்ஸ் சே நான் 1 hour டெஸ்ட் கொடுக்க பாக்குறேன். அந்த ஒரு சாப்டருக்கு மட்டும் எனக்கு அப்படி கொடுக்கணும் பசங்களுக்கு. ஒன் hour 0 minutes ஜேஇ 1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் டெஸ்ட். இதுல என்ன பண்ணுவேன்னா இதுல ஆட் நியூ செக்ஷன்ல வந்து செக்ஷன் ஏன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த செக்ஷன் ஏக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இப்போ இதுல கீழே 2 ஆப்ஷன் காட்டுது பத்தியா. கிரியேட் கொஸ்டின்ஸ் மீனிங் என்னன்னா இந்த போர்ட்டல் வழியாவே நீ கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ணலாம். இம்போர்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா அப்லோட் வேர்ட் ஃபைல்னு காட்டுது பத்தியா. இப்போ நீ ஒன்று கிரியேட் பண்ணிருப்பல, அந்த கிரியேட் பண்ணதை இங்க புல் பண்ணிடும். இதுதான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஈக்குவேஷன்ஸ், இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட்னு போட்டிருக்கலடா. ஒன் ஆப்ஷன் என்னன்னா நீ உட்காந்து வேர்ட்ல டைப் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன்ஸை டைப் பண்ணலாம், ஏன்னா அதுல பண்றது ஈஸி. அதை பண்ணிட்டு நீங்க புல் பண்ணனா ஃபார்மேட் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்னிப்பிங் டூலை வச்சு இழுத்த அப்படின்னா கொஞ்சம் கச்சாம்சான் இருக்கும். நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு. புரியுதா நான் சொல்றது? அந்த இப்ப நான் அந்த இப்ப இந்த ஃபைலை ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பேன்ல, அந்த ஃபைலை நீங்க புல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. புல் பண்ணனா கொஸ்டின்ஸ் அப்படியே அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கோ அப்படியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஓகேவா? பட் ஃபார்மேட்டிங் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீ வந்து ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணதுனால. ஒரு சில பெருசா இருக்கும், ஒரு சில சின்ன, பட் இட்ஸ் ஸ்டில் ஃபைன். பட் இப்பதான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப ஏதோ இது கொண்டு வந்திருக்கான், அப்லோட் வேர்ட் ஃபைல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் ஒன்லி. ஓகே, நம்மளுக்கு இதுதான் மோஸ்டா மேத்ன்றதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஈக்குவேஷன்ஸ், இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கிறத புல் பண்ணணும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் சின்ன விஷயம். சோ இன்னைக்கு என்னன்னா பாஸ்கர், நான் வந்து உங்ககிட்ட காலையில இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பத்தி கேட்டேன்ல, அது வந்து இதுல போட வேண்டியிருக்கும்பா. ஓகே. சோ என்ன பண்ணனும்னா இங்க ஓபன் பண்ணி அப்படியே சாம்பிள். ஆமா, சிஎம்எஸ் போர்ட்டல்ல போயிட்டு எடிட் டீடைல்ஸ் தான் எப்படி டெலீட் பண்றது. இங்க டெலீட் ஆப்ஷன் காட்டுதா?
இதை டெலீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மை லைப்ரரி, இப்போ ஃபர்ஸ்ட் நீ போன உடனே இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜ்ல மேத்ஸ் 12th நியூ இதுல டெஸ்ட் இல்ல, சாரி, நியூல ஃபோல்டர் போட்டுரு. ஃபோல்டர் என்னன்னா இன்வர்ஸ் trigonometric functions. ஓகேவா? இதுல சிபிஎஸ்இ ஃபோல்டர்ல கிரியேட் ஃபோல்டர் இன்வர்ஸ் இதுல போயிட்டு நியூ டெஸ்ட்ல எப்படி வைக்கிறேன்னா அந்த சாப்டரோட ஷார்ட் ஃபார்ம் வச்சுது. ஐவிடி இன்வர்ஸ் இல்ல ஐடிஎஃப்னு வச்சுது. இன்வர்ஸ் trigonometric functions டெஸ்ட் 1. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே போனா நமக்கு பேட்ச் ஏற ஈஸியா இருக்கும். லைக் ஆஸ் இயர்ஸ் ப்ரோக்ரஸ் டேட்டா பேஸ் கிரியேட் ஆயிடும். இதுல கிரியேட் பண்ணி வச்சுட்டு இதுல என்ன பண்றேன்னா ஆட் நியூ செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல கிரியேட் கொஸ்டின் கொடுத்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டேன்னா இங்க அதான் செக்ஷன் ஏ, ஒரே செக்ஷன் தான், ஒரே செக்ஷன்ல முடிஞ்சிடும். செக்ஷன் ஏ ஆட் செக்ஷன் அதை கொடுத்துட்டு இங்க கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இதை நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதுனால உனக்கு ஈஸியா இருக்கும். நீ இதை டெலீட் பண்ணிடுறேன் நான். இல்ல இருக்கட்டும், ஏன்னா இது ப்ராப்ளம் இல்லை. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதிக்கு வந்து நீ பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு தெரிஞ்ச 2 கொஸ்டின் பேப்பர்ஸாவது இருந்திருக்கும் இன்வர்ஸ் trigonometric functions. கரெக்டா? 2 கொஸ்டினா சார்? 2 கொஸ்டின் பேப்பராவது இருக்கா பாரு. இதுல எனக்கு தெரிஞ்ச 2-3 கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கும் இன்வர்ஸ் trigonometric. ஸோ அந்த 2-3 வந்து போட்டுரு. கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியேட் இருக்கு சார். இன்வர்ஸ் trigonometric functionல எத்தனை இருக்கு? தான் சார் இருக்கு. 1 தான் இருக்கா? எஸ் சார், 1 தான் சார். இன்னொன்னு வந்து இன்வர்ஸ் trigonometry, அப்புறம் கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஓகே, ஓகே. இப்போ இந்த இன்வர்ஸ் trigonometry ஓபன் பண்ண ஒரு வாட்டி. அந்த ஒரு ஃபைல் இருக்குன்னு சொன்னல, ஓபன் பண்ணு. சார்ஜ் சார். அதுல என்னென்ன இருக்குப்பா? क्वेश्चन சார். அதுல क्वेश्चन எப்படி இருக்கு? சப்ஜெக்டிவ் क्वेश्चंसா இல்ல எம்சிக்யூ இருக்கா? எம்சிக்யூ. இது இன்வர்ஸ் trigonometric function எம்சிக்யூ தான இருக்கு? எஸ் சார். அப்ப அத போட்றேன். ஓகே. புரியுதுல? அதுவும் ஓபனா வச்சுக்கோ, பக்கத்துல சொல்யூஷன்ஸ் ஓபனா வச்சுக்கோ. ஏன்னா ஒவ்வொரு क्वेश्चन ஃபர்ஸ்ட் நீ சொல்யூஷன் போட்டு தான் அடுத்த क्वेश्चन போக முடியும். சார் இது கடைசில 20 தான் சார் இருக்கு. செக்ஷன் பி ல இருந்து சப்ஜெக்டிவ் ஆகுது. எவ்வளவு क्वेश्चंस இருக்கு இதுல? செக்ஷன் ஏ ல வந்து 20 இருக்கு சார். 20 இருக்குல? 10 புரியுது. செக்ஷன் அந்த 20 क्वेश्चंस 10 பிரிச்சுட்டு ITF test 1 BT 10 क्वेश्चन ITF test 2 போட்டுரு. ஓகே சார். புரிஞ்சதா நான் சொன்னது? ஓகே சார். இப்போ நீங்க டெஸ்ட் 20 கிரியேட் பண்றீங்க. அதுல ஃபர்ஸ்ட் 10 மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த 10 வந்து டெஸ்ட் 2 போடுங்க. ஃபோல்டர் கிரியேட். கரெக்ட். டெஸ்ட் 2ன்ற ஃபோல்டரை கிரியேட் பண்ணி போட்டுரு. ஓகே சார். இப்போ என்னன்னா அந்த 30 எப்பவுமே என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, 30 மினிட்ஸ் டெஸ்ட் வைக்கும்போது 10 क्वेश्चन மேல வைக்க முடியாது. ஓகே சார். ஏன்னா அதோட அப்ஜெக்டிவ் வந்து டெய்லி பிராக்டிஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக. அதனால 10 क्वेश्चन மேல பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல 30-40 क्वेश्चन கொடுத்தா கூட என்னன்னா 10 பிரிச்சுட்டு ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணு. ஓகே சார். ஓகேவா? சரி. எத்தனை 10ஓ அத்தனை டெஸ்ட் வந்துடும். அதுதான் மீனிங். சரி சார். நீங்க பண்ணுங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்தா உடனே காலை போடு. சரியா? ஏதாவது டவுட் இருந்தா உடனே காலை போடு. எனக்கு தெரிஞ்ச ஹரி கூட கிளியரா இருந்திருக்கும். ஏதாவது டவுட் இருந்தா ஹரி கேளு. ஹரி ஒன்னாலையும் சால்வ் பண்ண முடியலன்னா எனக்கு கால் போடு.
ஓகே சார். சரியா? ஓகேப்பா, பண்ண ஆரம்பிங்க. எனக்கு அப்படியே கொஞ்சம் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரம் ஆகுது 10 கொஸ்டின் போடுறதுக்கு. சரி ஓகே சார். ஓகேவா? ஓகே, பை பை. சார் சார் சொல்றா சொல்றா. ஹலோ சார், இப்போ நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, பிசிக்ஸ் பேப்பர் நீங்க பண்ணிட்டீங்க, ஓகே. இப்போ சயின்ஸ் பேப்பர் வந்து இப்போ ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம்ல, ஆமா, அதை வந்து நான் 2 PDF இப்போ பிரிக்கிறோம், அவ்வளவுதானே? எதை சொல்ற? இது ஆமா, ரெண்டு ஃபைலா பிரிக்கணும்டா. அவ்வளவுதானே, மற்றபடி வேற அவ்வளவுதான், 2 ஃபைலா பிரிச்சிரு. எங்கேயுமே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ, மை சிபிஎஸ்சி கைடுன்னு எங்கேயும் தெரியக்கூடாது. ஐசிபிஎஸ்சி கைடு ஐசிபிஎஸ்சி கைடுன்னு எங்கேயும் தெரியக்கூடாது. உனக்கு ஹெட்டர் ஃபூட்டர்ல இருக்கும், நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகே 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 ஓகேவா? அது எங்கேயுமே இல்லாம பார்த்துக்கோ. சரி ஓகே சார். நீ பண்ண வேண்டிய வெரிஃபிகேஷன் அது ஒண்ணுதான். சரி ஓகே. அவங்க கிட்ட கெமிஸ்ட்ரி டீச்சர் கிட்ட அனுப்பலாமா வேண்டாம்? எதுக்கும் அனுப்பு, கேளு. ஓகேவா, கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்கா இல்ல ஏதாவது மாத்திரமான்னு கேளு. மாத்திரமா மாத்தி. சரி. இந்த டெஸ்ட்டுக்கு ஆக்சுவலா கொடுத்துடலாம்டா, ப்ராப்ளம் இல்ல. அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நான் எல்லாமே ரெடியா இருக்கு, 10 கொஸ்டின் பேப்பரும் ரெடியா இருக்கு. நம்ம இப்படி வாரத்துல இது வாங்கிடலாம். அதே மாதிரி பிசிக்ஸ்க்கு மேத் கூட வாங்கிடுறேன், நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். சரியா? சரிடா, ரெடி ஆயிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணி அனுப்பு. கொஞ்சம் இது வந்து என்னன்னா ஒரு 12 o'clock க்ளோஸ் பண்ணிடு, சோ தட் நீ மத்த ஒர்க்ல உட்காந்துக்கலாம், பெரிய வேலையெல்லாம். ஓகே டன் சார். சார் இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி மட்டும் தான் இப்போதைக்கு பார்ப்போம். இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி பாஸ்கர் பண்ணட்டும்டா. அதான் சார், அது பண்ணா போதுமா? வேலை பண்ணும்போது பக்கத்துல இருந்து பாக்கணுமான்னு கேக்குறியா? இல்ல சார், வேற ஏதாவது பண்ணணுமான்னு. ஓ, இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி பிடிச்ச எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த இன்வெஸ்ட் ட்ரிக்னாமெட்ரி வந்து எவ்வளவு இருக்குன்னு எனக்கு சொல்லு பாஸ்கர். ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் என்னன்னா இது ஆக்சுவலா நீ போடுறப்ப கொஞ்சம் நீ ஜாகிரதையா பாத்துக்க வேண்டியது என்னன்னா, அந்த பவர் கீழே வர்றது அதை வந்து நீ கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும். சரியா? ஏன்னா பசங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகும், தேவையில்லாம ஆயிடும். நீ அதெல்லாம் கிளியரா பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு கரெக்டா அந்த 30 கொஸ்டின் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், டைமர் வச்சு எனக்கு கரெக்டா சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் லிஸ்ட் போட்டு தரேன், எவ்வளவு பேப்பர்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணணும் அப்படின்றத நான் லிஸ்ட் போட்டு தரேன். சரியா? எனக்கு டைமர் ரொம்ப முக்கியம், எவ்வளவு டைம் ஆகுதுன்னு. அதான் பண்ணிட்டு டைம் எவ்வளவு ஆகும்? ஃபர்ஸ்ட் பேப்பர் அந்த 10 கொஸ்டின் எவ்வளவு டைம் ஆகுதுன்னு கரெக்டா நோட் பண்ணி வைங்க. சரி சார், ஓகே சார். சரியா? சரி, ஓகே ஓகே சார், பை சார். அவ்வளவுதானடா? ஹரி வேற அவ்வளவுதானப்பா? சரி, இப்ப பண்ணு. உனக்கு ஏதாவது டவுட் வந்தா யோசிக்காத, கால் போடு. சரி ஓகே சார். ஓகேவா? சரி, ஓகே, பை பை.